இருப்பீங்கன்னு நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு vlog நினைச்சு நாங்களே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா, எங்க ஊரு நடராஜபுரத்துல சிவன் கோயில் கும்பாபிஷேகங்க. ரொம்பவே விமர்சையா 8ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சு நாளைக்கு சண்டே காலையில கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இன்னைக்கு சாட்டர்டே ஈவினிங் நாங்கள் அங்கே போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து யாகசாலை இருக்கு, பூஜைகள் நிறையா நடக்குது, அப்புறம் கலை நிகழ்ச்சிகள்லாம் நிறையா இருக்குன்னு போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து நான் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான எல்லாத்தையும் ஒரே இடத்துல சேர்த்துட்டேன். இனி பேக்கில் அரேஞ்ச் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சு. ஒரு நாளைக்கு எதுக்கடி இவ்வளோ எடுத்து வைக்கிறேன்னு பாலா கேட்டாங்க. எனக்கு மட்டும் இல்லைங்க, 3 பேருக்கு எடுத்து வச்சிட்ருக்கேன். ஒரே பேக்கில் எடுத்து வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஊருக்கு விசேஷத்துக்கு போகிறதுனாவே ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக ஜாலியாக தான் இருக்கும். எனக்கு மட்டும் கிடையாது, மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே அப்படி தாங்க இருக்கும் இல்லையா? பிகாஸ் நிறையா பேரை பார்க்கலாம், நம்ம பிஸி லைஃப்பில் இருந்து ஒரு நாள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இந்த எல்லோ கலர் சாரீ தான் இன்றைக்கி நான் ஈவினிங்க்கு வியர் பண்ண போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் எல்லோ ஷேட் வர ப்ளவுஸ் தாங்க பேர் பண்ணலான்னு இருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பாலாக்கு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஷர்ட் தாங்க என்னோடய சாரீக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். பிகாஸ் என் சாரீலையும் க்ரீன் ஷேட் லைட்டாக இருக்கும். நாங்கள் எப்போ எங்கே போனாலுமே அது 10 நாளைக்காக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்காக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை கண்டிப்பாக எடுத்து வச்சுடுவேன். பிகாஸ் நமக்கு தேவைப்படலைனாலும் பரவாயில்ல, பட் கூட இருக்கவங்களுக்கோ இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சியாக இருந்தாலும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த சைடு வீடியோ எடுக்கும்போது ஒரே வெளிச்சமாக இருக்குது. ஸோ ஆப்போசிட் சைடு வீடியோ எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஜன்னல் இருக்கிறத மறந்துட்டோங்க. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்டேனா? அப்படி தான் இருந்துச்சு. பாலாக்கு கொஞ்சம் ஷர்ட்ஸ்லாம் அயன் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. அதெல்லாம் அயன் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு டிரான்சிஷனை போட்டு கிளம்பியாச்சுங்க. டடான் டடான் டடான். இதுதான் இன்றைக்கி ஈவினிங்கான என்னோட அவுட்ஃபிட். நல்லா இருக்கா? எப்படியும் பிளான் பண்ண டைமை விட 1/2 hour லேட் ஆகும் தான் 1 hour முன்னாடியே பிளான் பண்ணோங்க. எப்படி இருந்தாலும் அதே டைமுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஊருக்கு கிளம்பிட வேண்டியது தான். சரிங்க, இப்போது ஸ்டோரிக்குள்ளே போவோமா? எங்கள் ஊர் நடராஜபுரம் சிவன் கோயில் கும்பாபிஷேகம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போது இதை பற்றின சில சுவாரஸ்யமான உண்மைகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் ஏன் அப்படி சொல்கிறாங்க? கும்பத்தில் வைக்கிறதுனாலையா? அப்போ அதுக்கு கலசம்னு கூட இன்னொரு பேர் இருக்குல்ல, அப்போ கலசாபிஷேகம்னு கூட சொல்லலாம்ல. அப்படி இல்லைங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. அதுபோல் இனிமேல் வரப்போகிற ஜென்ரேஷனுக்கெல்லாம் நம்ம பாரம்பரியத்தை விட்டு போயிடாமல் இருக்க இதை பற்றி இப்போ பார்க்கலாம். கும்பம் அப்படின்னா கும்பகம்னு அர்த்தம். இன்னும் விரிவாக பார்க்கலாம். பிராணாயாமம் பண்ணும்போது கும்பகம்னு ஒன்று இருக்குது. ரேஷகம், கும்பகம், பூரணம். இதில் பூரணம்னா மூச்சை உள்ளே இழுக்கிறது, ரேஷகம்னா வெளியில் விடுறது. உள்ளே இழுத்து வெளியில் விடுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளி இந்த மூச்சை நிறுத்தி வைக்கணும். அதை தான் கும்பகம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம பிரபஞ்சம் முழுக்க பறந்து விரிந்து இருக்கக்கூடிய பரம்பொருளோட அருட்சக்தியை ஒரே இடத்துல நிலைநிறுத்துறது தான் கும்பாபிஷேகம்னு சொல்கிறோங்க. சுருக்கமாக சொல்லணும்னா கும்பகம் செய்தல், இறைசக்தியை நிலைநிறுத்துதல்னு அர்த்தம். அதனால தான் கும்பாபிஷேகம்னு சொல்கிறோம். இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஊர் நடராஜபுரமும் வந்துருச்சு. ஊருக்குள்ளே வரும்போதே வருணதேவன் நம்மளை மழையோட வரவேற்கிறாருங்க. நல்ல மழை. ஒரு 15 minutesக்கு உள்ளே வந்ததும் எவ்வளவு அலங்காரங்கள், ரொம்பவே விமர்சையாக பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகோட ஒரே பாசிட்டிவ் வைபாக இருக்குங்க.
அப்படியே நம்ம கோவிலுக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். எவ்வளவு அழகான வேலைப்பாடுகள், சிற்ப வடிவங்களும் கலை வேலைப்பாடுகளும் ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சுங்க. நம்ம கோவில் பார்த்திங்கன்னா 102 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பழமை வாய்ந்த கோவிலுங்க. இப்போது கொஞ்சம் சிதிலமடைஞ்சதுனால முழுமையாக அஸ்திவாரத்திலிருந்து புதுப்பிச்சிருக்கோம். இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சதுக்கு ஃபஸ்ட்டு அந்த கடவுளுக்கு நன்றியை சொல்லிட்டு சில முக்கிய தகவல்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோவில் கட்டுறதுக்கு இடத்த தேர்ந்தெடுக்கணும். நம்ம தேர்ந்தெடுக்கிற இடம் செழுமையாக இருக்கணும். ஏற்கனவே நம்ம ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி திருக்கோயில் நம்ம முன்னோர்கள் சொன்ன அந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் கட்டப்பட்டிருக்கு. அதனால நமக்கு அந்த வேலைகள் இல்லைனாலும் நம்ம அந்த இடத்த உத்தம பூமியாக மாற்றி அதில் நம்ம கோவிலை எழுப்பியிருக்கோம். உத்தம பூமியாக மாற்றுறது எப்படின்னு பார்க்கலாம். கோவில் கட்ட போகிற இடத்துல நவதானியம் போன்ற பயிர்களை 1 வாரம் விளைய வச்சு அந்த பயிர்களை வளர விட்டு கன்று, காளை, பசு இவங்களை பயிர்களை மேய விட்டு மேய்ஞ்ச பிறகு பசு தன் தாயிடம் பால் குடிக்கும்போது அந்த பால் வழிஞ்சு அந்த பூமியில் படும்போது பசுவோட கோமியம் அந்த பூமியை நனைக்கும் போது பசு, கன்று, காளை இந்த பயிர்களை மேய்ந்து சந்தோஷ கோஷமிடும்போது தான் அந்த இடம் உத்தம பூமியாக மாறப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நமக்கு காலங்காலமாக பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள்னு வச்சுட்டு போனது தாங்க. நம்ம கோவிலும் இந்த வழிமுறைகளை பின்பற்றி அடுத்தடுத்து அஸ்திவாரம் போட்டு நிறைவாக இந்த கோயிலை கட்டி முடிச்சிருக்கோங்க. ओम ह्रीं ह्रीं शांतिकलायै अहं फट् ओम हौं शांत्यतीतकलायै अहं फट् अनित्यत्वादियुक्तस्वस्वरूपं विमुच्य. செப்டம்பர் 15, 2024 ஞாயிற்றுக்கிழமை கும்பாபிஷேகம் சிறப்பாக செய்கிறோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் நகரத்தார்களுக்கு நம்ம நடராஜபுரம் நகரத்தார்கள் மரியாதை செய்தல். நெக்ஸ்ட்டு கலை நிகழ்ச்சிகளும் இன்னொரு பக்கம் நடந்துட்டுருக்கு. அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ வரப்போகிறது நம்ம ஊர் குட்டி ஏஞ்சல் அபிராமி மீனாட்சியோட சிறப்பான பரதநாட்டியம். அதைத் தொடர்ந்து மாடு மேய்க்கும் கண்ணே பரதம்.
2 பரதநாட்டியமும் ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுமங்கலி பூஜை முடிஞ்சு யாகசாலையில் இருந்து கோவிலுக்கு போகிறோம். கோவில் உட்பிரகாரம் சுற்றி வந்து ராமநாத சுவாமிக்கும் பர்வதவர்த்தினி அம்பாளுக்கும் அபிஷேகம் ஆராதனை நடக்க போகுது. अष्टापतिर्नवपदे बभूति सहस्रासरा परमेभ्यो मन्ये இப்போது பூரணாகுதிக்கு முன்னாடி பூஜைகள் எல்லாம் நடந்துட்டுருக்கு. நம்ம கோவிலோட அவுட்லுக்கை பார்த்துட்டு வந்துடலாம். முருகன், சிவன், பார்வதி, கணபதினு எவ்வளோ லைட் செட்டிங்ஸ், ஊரே ஜொலிக்குதுங்க. ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட்டு டிஃபன். 8ஆம் தேதி அன்னைக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு வாரமாக சாப்பாடு நடந்துட்டுருக்குங்க. இப்போது டின்னரை முடிச்சுட்டு நம்ம ரிலேஷன்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஜாலியாக கொஞ்சம் நேரம் போனதே தெரிலங்க. இப்படி எப்போவாச்சும் ஃபங்க்ஷனில் மீட் பண்ணிக்கிட்டா தான் உண்டு. எதுவும் வேண்டாமையா, சொன்ன கதை இல்ல, கேட்ட கதை இல்ல, இந்த கதை போல வேறேதையா. ஆயிரம் பலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்தா பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்க முந்தோ. புன்னகைக்கும் கண்ணீருக்கும் வேறுபாடு ஏதுமில்ல, அடந்தமை வீடு முழுக்க துள்ளி விளையாடு. ஒரு மர விழுதா பல உறவும் ஒன்னா வாழும், பாத்து நெஞ்சம் பாசத்துல ஊஞ்சலாடுது. ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க
समुद्भकायः वामस्तनाङ्गं सिंहूलमानीय सुभद्ररत्नदृष्टिः नवप्रमाणधारया औषधन्तमूलमुच्चरण्य समस्तमाद्यं मन्नौ चिमेत् ॐ पूर्णाहुतिरुत्तमाञ्जुहोति सर्वं वै पूर्णाहुतिः सर्वमेव. இப்போது பூர்ணாகுதி ஆக போகுது. அப்படின்னா சிவன் அப்புறம் அம்பாலோட வஸ்திரம், அதோட தேங்காய், பழம், மாலை, பூ எல்லாத்தையும் யாக குண்டத்தில் போடுறது தான் பூர்ணாகுதின்னு சொல்கிறோம். श्रेयान् भवदिजायमानः तद्वीया चक्रमजस्य हेतुर्विणकृपरिद्वेषस्य दुर्मतिर्घायोः नमस्यामघवद्धर्मविश्वमीभ्यस्तोकाय तनयाय विडय गौरीविमाय सलिलानिमच्छत्रेवतीतिरुणि साधुष्टमी अष्टावतीरुणिमभूमिः सहस्राक्षरपरमेभ्यो सर्वे आचार्य ऋग्वेदस्य सकृषासुषमापूर्य समुद्भकायः वामस्तनाङ्गं सिंहूलमानीय सुभद्ररत्नदृष्टिः नवप्रमाणधारया औषधन्तमूलमुच्चरण्य समस्तमाद्यं मन्नौ चिमेत् ॐ पूर्णाहुतिरुत्तमाञ्जुहोति सर्वं वै पूर्णाहुतिः सर्वमेवाप्नोति अतोऽयं वै पूर्णाहुतिः सत्यामेव प्रतिष्ठति ॐ हौं शिवाय शक्तये पूर्णाविधाय शिवाय औषध गौर्यै औषध ॐ स्वाहा பூஜை நைவேத்தியமும் முடிஞ்சு தீப ஆராதனை நடக்க போகுது. எல்லாரும் அதை பார்த்து நம்ம அந்த இறைவனோட அருளை பெற்றுக்கொள்வோம்.
பட்டிமன்றமும் நடந்துருச்சு, ஆனால் முடிஞ்சிருச்சு. நம்ம அந்த பக்கம் கோவிலில் பிஸியாக இருந்ததுனால இந்த பக்கம் நம்மளால் வந்து பார்க்க முடியல. இப்போது கடைசியாக பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு நம்ம சூப்பர் சிங்கர்ஸ் அருணா, அகிலா சிஸ்டர்ஸும் மகாலிங்கம் அண்ணாவும் பாடிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அடுத்த வீடியோவில் காலையில் 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே கும்பாபிஷேகம் இருக்குது. இதை பற்றின இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களும் ஷேர் பண்ணியிருக்கேன். வெயிட் அண்ட் வாட்ச் மக்களே. இப்போது டைம் 12 கிட்ட ஆகிடுச்சு. நான் தூங்க போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை பை ஃப்ரம் YB கப்பல் ஏஹா பாலா.